ஜாஸ் பட்லர் அப்படினாலே மைதானத்தோட எல்லா பக்கமும் சிக்ஸர் அடிக்கிற ஒரு மிஷின் தானே நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இந்த பாஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்கள் நிறைய இருக்கு மக்களே. ஜாஸ் பட்லர் இன்னைக்கு கிரிக்கெட்ல ஸ்கூப் ஷாட் அடிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவர் சின்ன வயசுல விளையாடின ஹாக்கி தான் மக்களே. ஆமா, அவர் ஒரு திறமையான ஹாக்கி பிளேயர். அந்த ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு அவர் கத்துக்கிட்ட அந்த ரிஸ்ட் ஒர்க் தான் இன்னைக்கு கிரிக்கெட்ல பல பவுலர்களை அலற விடுது. ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஆனா பட்லருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு மக்களே. முக்கியமான மேட்சா இருந்தா அன்னைக்கு காலையில கண்டிப்பா அவர் ஒரு ஆம்லெட் சாப்பிட்டே ஆகணும். அதுவும் அவர் குறிப்பிட்ட ஸ்டைல்ல தான் இருக்கணும்னு அடம் பிடிப்பாராம். அது நடந்தாதான் அன்னைக்கு கிரவுண்ட்ல பட்லர் சிக்ஸர் மலையே பொழிவாரு. பட்லர் பேட் பிடிக்கிற ஸ்டைலை கவனிச்சிருக்கீங்களா? மத்த பேட்ஸ்மேன் மாதிரி இல்லாம இவர் ரொம்ப மெல்லிய கிரிப் தான் பயன்படுத்துவார். அது ஏன்னா அவர் பேட்டிங் பண்றது ஒரு பென்சில வச்சு வரைகிற மாதிரி இருக்கணும்னு அவர் நினைப்பாராம். அந்த அளவுக்கு டச் மற்றும் ஃபிட்னஸ் மேல அவருக்கு ஒரு வெறி இருக்கு. ஜாஸ் பட்லரோட அந்த வாழ்க்கை நமக்கு ஒன்று சொல்லுது, திறமை மட்டும் போதாது, அந்த திறமையை சரியான இடத்துல பயன்படுத்துற புத்திசாலித்தனமும் வேணும்.